வணக்க நண்பர்களே, இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். வெள்ளி ஒரே நாளில் 15,000 ஏறி மீண்டும் 3 லட்சத்தை தொட்டிருக்கு. தங்கம் 230 ரூபாய் ஏறி இருக்கு. ஆனால் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. பல பேர் கேட்குறீங்க, இது நிரந்தரமான ஏற்றமா இல்லை பலூனை ஊதுன மாதிரி நைட்டு உடஞ்சி போகுமா? இதை புரிஞ்சுக்க காலையில் நடந்த அந்த ஏற்றம் உண்மையான பையிங் கிடையாது. அதுக்கு பேர் ஷார்ட் கவரிங். அப்படின்னா என்ன? ஏன் சாயங்காலம் மார்க்கெட் ஆபத்தாக இருக்கலாம்? வாங்க விரிவாக பார்க்கலாம். நண்பா, போன வாரம் தங்கம் வெள்ளி விலை சருன்னு சரிஞ்சது இல்லையா? அப்போ நிறைய ட்ரேடர்கள் விலை இன்னும் குறையும்னு பந்தயம் கட்டி விற்று வச்சுருந்தாங்க. திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே அவங்க பயந்து போய் விற்றதையெல்லாம் அவசரமாக திரும்ப வாங்கினாங்க. இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங் ரேலி. இது இயற்கையான டிமாண்ட் கிடையாது. இது ஒரு பதற்றத்தில் வந்த ஏற்றம், அதாவது பேனிக் பையிங். அதனால தான் இந்த விலை ஏற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நான் கணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்திய நேரப்படி சாயங்காலம் 6:30 7 மணி வரை அமெரிக்கா நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அமெரிக்க ட்ரேடர்கள் இப்போ தான் காப்பி குடிச்சிட்டு சிஸ்டம் முன்னாடி வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அடடா, காலையில் ஆசிய மார்க்கெட் விலை இவ்வளவு ஏறிடுச்சு, போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற தங்கத்தை விற்றுட்டு லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவது டாலர் இண்டெக்ஸுக்கு வருவோம். இப்போ டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் சாயங்காலம் டாலர் இண்டெக்ஸ் லேசாக திரும்பினா தங்க விலை சட்டுன்னு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று இரவு மார்க்கெட்டில் ஒரு சின்ன தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். காலையில் பார்த்த அந்த வேகம் நைட்டில் இருக்காது. இப்போ நாளைக்கு வருவோம், அதாவது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 10. என்ன எதிர்பார்க்கலாம்? மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேஸ், அதாவது பெரிய ஏற்றமும் இல்லாமல் பெரிய இறக்கமும் இல்லாமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும்? தங்கம் 22 கேரட், அதாவது 14,500 ரூபாயிலிருந்து 14,700 ரூபாய்க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். வெள்ளி 3 லட்சத்தை தாண்டது கஷ்டம். 2,95,000 வரைக்கும் கரெக்ஷன் ஆகலாம். ஏன் பெரிய மாற்றம் இருக்காது? ஏன்னா எல்லாரும் பிப்ரவரி 13 அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை வரப்போற அமெரிக்கா பணவீக்க டேட்டா, சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அந்த ரிசல்ட் வராம பெரிய முதலீட்டாளர்கள் பணத்தை உள்ளே போட மாட்டாங்க. ஸோ சுருக்கமாக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நகை வாங்கணுமா? இன்னைக்கு நைட்டு வாங்காதீங்க, நாளைக்கு மதியம் வரைக்கும் பொறுங்க. விலை கொஞ்சம் குறைஞ்சா வாங்கலாம். முதலீடு பண்ணுறவங்க வெள்ளி விலை 3 லட்சத்துக்கு மேலே போகிறது இப்போதைக்கு கஷ்டம். அதனால் அவசரப்பட்டு ஹை ரேட்டில் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே வாங்கினவங்க என்ன பண்ணலாம்? நீங்கள் ஷேஃபாக உங்கள் கோல்டு அப்படியே இருக்கட்டும், விற்க வேண்டாம். நாளைய மார்க்கெட் நிலவரத்தோட காலையில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அவசரப்பட்டு வாங்கி ஏமாறாமல் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.